அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மிக அழகான மூன்று இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம் தான் இந்த குமாரகம். இந்த குமாரகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எந்த வகையான கோளாறுகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அதிசய மரம் அப்படின்னு சொல்லி இந்த குமாரகத்தை சொல்லலாம். இன்றைக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்னால் உங்களுக்கே தெரியும். தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற செயல் குறைபாடு, பிட்யூட்ரின்னு சொல்லக்கூட மூளையுடைய செயல் குறைபாடு, அதே போல் உடலில் இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு, இன்றைக்கு குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பெண்களுக்கு அதிகமாக பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஆண்களுக்கு திறனாக வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊக்கம் இல்லாத ஒரு சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு, உடலில் சோர்வு ஏற்படுவது, காலையில் எழுந்திருக்க முடியாமல் மிக கஷ்டப்படுவது, உடற்பயிற்சியை தள்ளி வைப்பது, உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது, ஆனால் உணவு தவிர மற்ற ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய காரமான உணவுகளின் மேல் அதிக நாட்டமாக இருப்பது, எப்பொழுதும் படுத்து கொண்டே இருப்பது, தோள்களில் அதிகமான வறட்டுத்தன்மை, கண்களை சுற்றி அதிகமான வறட்டுத்தன்மை, தலைமுடி வேகமாக கொட்டி கொண்டிருப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி உடலில் செயலிழந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். ஆண்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் நோய் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண் பெண் குழந்தைகள் யாருக்கு வேணாலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தைராய்டு செயல் குறைபாடு நோய் இருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது, உடலுடைய அமைப்பு மாற ஆரம்பிக்கிறது, அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஒரு மனநல மருத்துவரை சென்று அணுகும்போது இன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவாக இருக்குன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களை பார்த்து மருந்து கொடுப்பது கிடையாது. நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மருந்துகளை கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளை சாப்பிட்டு வாழ்க்கை முழுவதும் அதற்கான மருந்துகளை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆனால் அவர்களை கரெக்டாக ஸ்க்ரீன் செய்து பார்த்தோமே ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட மன அழுத்த நோயாக அது இருக்கும். அப்போ ஹைப்போதைராய்டிசத்தை சரி செய்யக்கூடிய மருந்துகள் கொடுத்தாலே அவர்களுடைய மன அழுத்தம் மாறுவிடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வாருணிகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரம் இந்த ஹைப்போதைராய்டிசம் மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய எந்த வகையான ஹார்மோன் குறைபாடுகளையும் நீக்க வல்லது. பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த வாருணிகத்துடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை மதியம் இரவு 3 வேளை அல்லது காலை இரவு 2 வேளைங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஒரு 3 அல்லது 4 மாத காலம் தொடர்ந்து குடிக்க செய்வோம். இந்த மாதிரி குடித்து கொண்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவு காரணிகள் மறைய ஆரம்பிக்கும், உடலுடைய பருமன் குறைய ஆரம்பிக்கும், பெண்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைய ஆரம்பிக்கும், ஆண்களுக்கு உடலுடைய சுறுசுறுப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைய ஆரம்பிக்கும், பெண்களுக்கு அவர்களுடைய உடல் அமைப்பில் இருந்த பழுதுகள் மறைய ஆரம்பிக்கும், முகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வேகமாக மறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வழக்கமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற தைராய்டு மருந்துகளை சிறிது சிறிதாக குறைத்து தைராய்டு சுரப்பி குறைபாடு நோயை முழுமையாக நீக்குகின்ற சக்தி இந்த வாருணிகத்திற்கு உண்டு. இந்த வாருணிகத்திற்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொடைப்பகுதி பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ஜெல் போன்ற ஒரு பொருளை ஆராய்ச்சி பூர்வமாக தயாரிக்கின்ற முயற்சியில் இருக்கிறார்கள். இந்த ஜெல்லுடைய முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 மில்லி அந்த ஜெல்லை எடுத்து எந்த பகுதிகளெலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் தடவி ஒரு குறிப்பிட்ட அளவு உடற்பயிற்சியை மேற்கொண்டோமையானால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு குறைவதை நம்ம உடனடியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆராய்ச்சியோட முடிவு. அதற்கு அவங்க உபயோகப்படுத்துகின்ற பொருட்களில் முக்கியமான ஒரு மூலக்கூறு பார்த்திங்கன்னா இந்த வாருணிகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக தான் இருக்குது.
ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது 200 மில்லி தண்ணீர், அதில் 10 கிராம் அளவு வாருணிகத்துடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கின்ற கஷாயத்தை குடிக்க சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அல்லது வாருணிகத்தை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்தை காலை இரவு மட்டும் வாழைப்பழம் அல்லது நெய்யுடன் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதை இன்றளவும் நாம் பார்க்க முடியும். ஊதல் காமாலை அப்படின்னு சொல்லி ஒரு நோய் சொல்லுவாங்க. அதாவது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் பித்தப்பையை முழுமையாக அடைத்து விடும்போது என்ன ஆகும்னா மஞ்சள் காமாலை ஏற்படும். அந்த மஞ்சள் காமாலையை சரியாக கவனிக்காத ஒரு சூழல் ஏற்படும் போது வேகமாக அது என்ன பண்ணுதுன்னா வெண்மை நிறமான ஒரு காமாலை நோயாக மாறிவிடுகிறது. அந்த வெண்மை காமாலை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கழிக்கின்ற மலம் கூட வெண்மை நிறமாக செல்ல ஆரம்பிக்கும். அந்த வெண்மை காமாலை ஏற்படும் போது ஈரல் செயல் குறைபாடு நோயாக அது மாறி பெரும்பாலான நேரங்களில் ஈரல் செயல்பாடே முற்றிலும் நின்று போகின்ற அளவுக்கு கூட அது கடுமையான ஒரு நோயாக மாறிவிடும். இன்றைக்கு மஞ்சள் காமாலை நோயினால் இறப்பவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 100 பேரை எடுத்து பார்த்தோம்னா அதில் குறைந்தது 60 பேருக்காவது அது வெள்ளை காமாலை நோயாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே மலம் கழிக்கும் போது மஞ்சளாக போகக்கூடிய நோய் வெள்ளை காமாலை சொல்லக்கூடிய நோய். அந்த நோய்க்கு சிறப்பான ஒரு மருந்து இந்த வாருணிகம். வாருணிகத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை நான் சொன்ன மாதிரி காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைங்கிற மாதிரி 3 நேரம் உப்பு இல்லாத அதிகமான எண்ணெய் இல்லாத ஒரு பத்திய உணவுடன் ஒரு 60 அல்லது 90 நாட்கள் சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் மறைந்து வெளியேறுவதை பார்க்க முடியும். பித்தப்பையில் இருக்கக்கூடிய அடைப்பு, அழற்சி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக அவர்களுக்கு மீண்டும் இயற்கையான நிறத்திலேயே மலம் கழிக்கப்படுவதை பார்க்கலாம். அந்த ஒரு நிறம் வர ஆரம்பித்தாலே அவர்களுடைய ஈரல் செயல் குறைபாடு நோய் குறைந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை காமாலை சம்பந்தப்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வாருணிகத்திற்கு உண்டு. எனவே நேயர்களே, வாருணிகத்தை பொறுத்தவரையிலும் எந்த வகையான ஹார்மோன் குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய், வெள்ளை காமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய், வயிற்று பகுதியில் அல்லது உடல் பகுதிகளில் தேவையற்று இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.